Good morning to all my dear students. I hope all of you are well. Okay. Today we are going to see 10th standard Geography Unit 1 India Location, Relief and Drainage. India Location, Relief and Drainage. Location na அமைவிடம், Relief na நிலத்தோற்றம், Drainage na வடிகால் அமைப்பு. அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நேச்சர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஜியோகிராஃபி, ஜியோ மீன்ஸ் சாயில் அண்ட் கிராஃபி மீன்ஸ் ஸ்டடி. ஸோ வாட் இஸ் ஜியோகிராஃபி மீன்ஸ் ஸ்டடி அபவுட் த சாயில். என்ன சார் வெறும் மண்ணை பற்றி தான் படிக்க போகிறோமா, வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னாக்கா மண்ணு தான் உலகமே. உலகத்தில் உள்ள எல்லா தாவரங்கள், உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z மண் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அந்த ஜியோகிராஃபியில் இந்தியா லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஹியர் there are the headings, subdivisions for that introduction. முன்னுரை அல்லது முகவுரை. India is the 7th largest country in the world. India is the 7th largest country in the world and it is the second largest country in Asia. உலகத்தில் வந்து 7வது பெரிய நாடு இந்தியா. ஏஷியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 2வது பெரிய நாடு இந்தியா. சவுத் ஏஷியா, the South Asia is separated by the Himalayas from India. The Himalayas from India. This is the Himalayas from India. So Himalayas separated India from South Asia. Among the total area of the world, India occupies 2.4%. Total area of the world, India occupies 2.4%. Second one, land and water frontier, நில எல்லை மற்றும் நீர் எல்லை. India is covered 3 sides by water and 1 side by land. So it is a peninsula. தீபகற்பம் நம்ம சொல்றோம் நம்ம இல்லையா? ஓகே. India on the north covered by land, ocean, south covered by Indian Ocean, west by Arabian Sea and east by Bay of Bengal. கிழக்கே வங்காள விரிகுடா கடல், மேற்கே அரபிக் கடல், தெற்கே இந்திய பெருங்கடல். இந்த 3 பக்கமும் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளதால் இந்தியா வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பெனின்சுலார் இந்தியான்னு சொல்கிறோம், தீபகற்ப இந்தியான்னு நாம் சொல்கிறோம். ஓகே. த டோட்டல் லேண்ட் ஏரியா, லேண்ட் பார்டர் இஸ் அபவுட் 15,200 கிலோமீட்டர். மொத்த நில எல்லை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டது. The north-south extent of India is 3,214 கிலோமீட்டர். 3,214 கிலோமீட்டர் வடக்கிலிருந்து தெற்கே, அதாவது ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 3,214 கிலோமீட்டர். From west to east, the length is 2,933 கிலோமீட்டர். மேற்கிலிருந்து கிழக்காக பார்க்கும்போது 2,933 கிலோமீட்டர் அளவை கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்தியா, the neighboring countries of India are China, Nepal, Bhutan, Pakistan, Afghanistan, Bangladesh, Myanmar and Sri Lanka. On the north, China, Nepal and Bhutan are situated. On the west, Pakistan is situated. On the northwest, Afghanistan is situated. In the east, Bangladesh and Myanmar are situated. இதுதான் இந்தியாவுடைய அண்டை நாடுகள். ஓகே. The longest land border of India is with Bangladesh. It is about 4,156 kilometer. 4,156 கிலோமீட்டர் நீண்ட நில எல்லையை இந்தியா வங்கதேசத்துடன் பங்களாதேஷோட வச்சிருக்கு. அதே போல the shortest land border is with Afghanistan, 106 kilometers. 106 கிலோமீட்டர் எல்லையை கொண்டது. ஓகே. The coastal line, total strength of the coastal line is
7,516.6 கிலோமீட்டர், 7,516.6 கிலோமீட்டர் கடல் எல்லையை கொண்டுள்ளது. ஓகே, தேர்ட் ஒன், இந்தியா அண்ட் த வேர்ல்டு. உலகத்தோட வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி இருக்குது, அமைவிடம் எப்படி இருக்குது. இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இந்தியா occupies a central position among the world countries. India occupies a central position among the world countries. So as through the Indian Ocean as the water route, as the water route, it has the capacity to contact with the western and eastern countries of the world. இதுக்கு வந்து இந்திய பெருங்கடலினுடைய துறைமுக, அதாவது முகப்பில் இது இந்தியா அமைந்துள்ளதால் கடல் வழியாக கிழக்கிந்திய நாடுகளுடன், கிழக்கு உலக நாடுகளுடனும் மேற்கு உலக நாடுகளுடன் எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் நல்லதொரு அமைப்பை இது பெற்றுள்ளது. The route connects the western and the eastern countries. Then India a subcontinent. இந்தியா வந்து நம்ம ஒரு துணை கண்டம் சொல்கிறோம். எப்படி? கண்டம் என்றால் என்ன? What is a continent? A vast mass of land is a continent. Come on, dear students, look, listen and take hints, and that you are able to correct the 1 mark and the 2 marks. Even for the 5 mark questions, you have the answer from my lecture if you observe exactly. Otherwise, you can't. So, please take down your notebook and open, take down your pen and take down what I am saying. You are able to collect the 1 mark, fill in the blanks or choose the correct answer, or 2 mark or even the 5 mark, even by yourselves, without seeing me directly, without any direct contact with me. Okay, carry on your work. India a subcontinent. Okay, what do you mean by subcontinent? துணைக்கண்டம் என்றால் என்ன? A subcontinent is a mass of land, that's all, nothing matter. What is a continent? Continent is a mass of land. Then what is an ocean? இப்போ கண்டம் என்றால் என்ன? மிக பரந்த நிலப்பரப்பிற்கு கண்டம் என்று பெயர். Then what do you mean by ocean? இப்போ பெருங்கடல் என்றால் என்ன? A large mass of water body is the ocean. மிக பரந்த நீர்ப்பரப்பிற்கு வந்து பெருங்கடல்னு பேர். That's all. 2 mark questions. What do you mean by a continent and what do you mean by a ocean? கண்டம் என்றால் என்ன அல்லது கடல் என்றால் என்ன? இது ரெண்டுக்குமே இதுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட். ஆக்சுவலி இந்தியா இஸ் ஏ கண்ட்ரி, நாட் ஏ கான்டினென்ட். Continent is a vast, elaborate, magnanimous body of land. But India is a country itself. Even though India is a country, it occupies its gates all the distinct features of a continent. அதாவது ஒரு மிகப்பெரிய கண்டத்தில் உள்ள அனைத்து இயற்கை கூறுகளும், அனைத்து புவியியல் கூறுகளும் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறதால என்னென்ன கூறுகள் இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஃபிசியோகிராஃபி, கிளைமேட், natural vegetation, minerals and also human resources. All these are very much found in a continent. But even though India is a country, these features are found inside India itself. So India is called as a subcontinent. இதனால தான் நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் என்று சொல்லுகின்றோம். Location and extent. Location and extent. அமைவிடமும் பரப்பும். இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம், அதாவது இந்தியா வந்து 8 டிகிரி 4 பாகை வடக்கிலிருந்து 37 டிகிரி 6 பாகை வடக்கு வரைக்கும் அச்சத்திலையும், 68 டிகிரி 7 பாகை கிழக்கிலிருந்து 97 டிகிரி 25 பாகை கிழக்கு வரைக்கும் தீர்க்க ரேகையிலையும் இது அமைந்துள்ளது. முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்தியா லைஸ் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், வடகிழக்கு அரைகோளத்தில் இந்தியா முழுமையாக அமைந்துள்ளது. ஓகே, தென் எக்ஸ்டெண்ட். Okay. India, the topmost end, the extreme end of the India is called as
இந்திரா பாயிண்ட் இன்க்ளூடிங் ஐலாண்ட்ஸ். தீவுகளையும் சேர்த்து இந்தியாவுடைய தென்கோடி முனை எதுன்னு கேட்டாக்கா இந்திரா பாயிண்ட். இந்திரா பாயிண்ட்னு இந்திரா முனை அப்படின்னு பேர். இட் வாஸ் எரோடட் டூரிங் த சுனாமி ஆஃப் 2004. ஆனால் அது வந்து 2004 ஏற்பட்ட சுனாமியின் பேரழிவின் போது தட் இந்திரா பாயிண்ட் இஸ் swallowed by the waves, by the sea. அந்த கடல் அலையால் வந்து அது மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. ஸோ த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் த ஐலண்ட் இஸ் கால்டு Indira Point, but it was eroded or swallowed by the tsunami of 2004. But in the landform, the topmost bottom of India or the extreme point of India is Kanyakumari. கன்னியாகுமரி நிலையத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொன்னாக்கா இந்தியாவினுடைய தென்கோடி முனைக்கு வந்து கன்னியாகுமரின்னு பேர். நம்ம தீவுகளையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள அந்த இந்திரா பாயிண்ட்டுங்கிற அந்த முனை தான் இந்தியாவோட கடைசி ஒரு எல்லை. பட் 2004 ஏற்பட்ட சுனாமியால் அந்த இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிற தென்கோடி முனையானது கடல் அலையால் சுனாமியால் விழுங்கப்பட்டு விட்டது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், மேஜர் physiographic divisions. As it is a subcontinent, India is a subcontinent, there are so many physical features inside India and they are as follows. We can see them. Major geographic division. First one is the Himalayan mountain. The very important and also interesting character the Himalayan mountain is possessing or occurring. It is about 2,500 kilometers. It is about 2,500 kilometer length and the shape is arc, arc shape. Himalayan mountain is with the shape of arc. It is about 2,500 kilometer, 2,500 kilometer நீளமுடையது இந்த மலை. இது வந்து ஆர்க் ஷேப், வில் வடிவத்தில் இது வந்து அமைந்துள்ளது. It is formed a few million years ago. ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது இமயமலை வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. It is formed as a few million years ago. ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது வந்து உருவானதுன்னு சொல்கிறதால திஸ் இஸ் கால்ட் as யங்ஃபோல்டு மவுண்டைன், இளம் மடிப்பு மலை அப்படின்னு இதுக்கு பெயர் உண்டு. யங்ஃபோல்டு மவுண்டைன், இளம் மடிப்பு மலை அப்படின்னா பேர் உண்டு. The Bami Knot separate India from the northern part of Asia. ஏசியாவினுடைய வடக்கு பகுதியிலிருந்து இந்தியாவை முழுவதுமாக பிரிக்கக்கூடியது பாமி நாட், பாமீர் முடிச்சு என்று பெயர். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as the roof of the world. உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படும் பகுதி இந்த பாமீர் நாட் ஆகும். இந்தியா இஸ் கால்ட் as abode of snow. பனியின் உறைவிடம் அப்படின்னு இது சொல்றாங்க. இந்தியா இஸ் கால்ட் as the abode of snow as there are so many peaks which are somewhat higher and higher than most of the peaks of the world. The snow covered peaks are called as abode of snow. பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. Due to this abode of snow, there are so many perennial rivers have its origin, have its birthplace from the Himalayas, such as the Indus, Ganges and Brahmaputra. The Indus, Sindhu Nadi, Gangai Nadi, Brahmaputra, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா the snow covered peaksல இருந்தா உருவாகுது. So during the summer the snow melting water flows on the river and during the winter the rain water flows. So and thus the all over the year water is flowing on those rivers, though they are called as perennial rivers. அதனால தான் அதை நம்ம வந்து ஜீவ நதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம there are so many hill stations situated in the Himalayas. They are Shimla, Nainital, Mussoorie, Darjeeling, Dehradun. So many hill stations. அதாவது நிறைய கோடைவாழ் இடங்கள் இமயமலையில் அமைஞ்சிருக்கு. They are 2 more questions. Nainital, Mussoorie, Shimla, Dehradun, Darjeeling, etc. They are also world famous. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்றவை. Then the Himalayas are divided into Trans Himalayas. It is also known as the Western Himalayas and lies Jharkhand and Tibet ranges. So many important ranges are here. They are the ranges of Jaskar, Ladakh, Karakoram and Kailash. These are some of the
small ranges got the situation in the Trans-Himalayas. Then the Himalayas called as the Yangford Mountain. Here there are three divisions: Himatri, Himachal and Shivalik. Himatri, Himachal and Shivaliks are the three important divisions in the Himalayas. Greater Himalayas, in the Greater Himalayas, Mount Everest is situated. Mount Everest எங்க இருக்குன்னு சொன்னாக்கா கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல தான் இது அமைஞ்சிருக்கு, நேபாளில் அமைஞ்சிருக்கு இது. The height of the Mount Everest is 8,848 meter. 8,848 மீட்டர் உயரமுடையது மவுண்ட் எவரெஸ்ட். It is the world highest peak. We are being proud. It is situated in Nepal as it is our neighboring country. 8,848 மீட்டர். Okay. In the lesser Himalayas, throughout the year, there is heavy rainfall. Lesser Himalayas, throughout the year, there is heavy rainfall. Okay. Importance of Himalayas. Importance of Himalayas. Himalayas causes rainfall by preventing the southwest monsoon. By preventing the southwest monsoon, Himalayas causes heavy rainfall for India. Due to that, the Gangetic plain, Gangai Samodi, that is the Gangetic plain is well flourished, well fertile area. This is our first point. 5 mark question. The Himalayas ban or it stand as an obstacle of the southwest monsoon and causes or create heavy rainfall to India. Further, it also avoid the cool wind, severe cold wind from Central Asia to enter the India. அதாவது மத்திய ஆசியாவிலிருந்து வரும் குளிர்ந்த காற்றையும் இமயமலையானது தடுத்து நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றது. Further, it is the abode of so many perennial rivers such as Indus, Ganges and Brahmaputra. During the winter season, rainwater flows in those rivers, and during the summer seasons, the snow melting water flows in these rivers. So all over the 12 months, water is flowing on those rivers, Indus, Ganges and Brahmaputra. So they are called as the perennial rivers. This is another point. The next one is, it is the abode of animals and birds. அது வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வந்து சிறந்த ஒரு புகலிடமாக இமயமலை திகழ்கின்றது. There are so many raw materials for the agro-based industries the Himalayan forest provided. The Himalayan forest provided so many raw materials for the agro-based industries. நிறைய மரம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு வந்து மூலப்பொருட்களையும் வந்து Himalayas தான் கொடுக்குது. Then there are so many hill stations in the Himalayas. They are the Nainital, Mussoorie, Darjeeling, Simla, Dehradun. Through that, the foreign visitors very often came to India and stay there in those hill stations. By that, we have got the foreign income also. Great Northern Plains, Gangai Samodi, Gangetic Plain, Great Northern Plains, Gangai Samodi. It is the most fertile plain in India. Gangetic Plain is the most fertile plain in India. Apart from that, it is the densest populated area in India also. அதாவது மிகவும் அதிகமாக மக்கள் அடர்த்தி உடைய பகுதியும் வந்து கேஞ்சட்டிக் பிளெயின் தான், கங்கை சமவெளி தான். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக வளமான பகுதியும் பார்த்தீங்கன்னா கேஞ்சட்டிக் பிளெயின் தான், கங்கை சமவெளி தான். பிகாஸ் தி Ganges, Indus and Brahmaputra has their drainage in this area. So it is fertile. It is fully covered by alluvial soil. Alluvial soil na vandalman. அந்த Gangetic plain ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னு சொன்னாக்கா வண்டல் மண்ணு தான் இருக்குது. The area of the northern plain is about 7 lakh square
kilometers. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பை உடையது. So the Indus, Ganges and the Brahmaputra rivers with the tributaries supplies water facilities and also alluvial soil for this plain. Peninsular Plateau. In the Peninsular Plateau, this is the Deccan Plateau, Takana Pedabhumi. This is the Malwa Plateau, the Malwa Pedabhumi. This is the Sota Nagpur Plateau. These are the three most important plateaus in the Peninsular India. தீபகற்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டெக்கான் பிளேட்டோ, மால்வா பிளேட்டோ அண்ட் சோட்டா நாக்பூர் பிளேட்டோ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேட்டோஸ். The Chota Nagpur plateau is the biggest one among the three. It is in triangular shape. It occupies 7 lakh square kilometer. The total area of the Deccan Plateau is 7 lakh square kilometers. On the west side, there is the Western Ghats. On the east side, there is the Eastern Ghats. தக்காணபீட பூமிக்கு மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலையும், தக்காணபீட பூமிக்கு கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையும் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை, ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா கிழக்கு தொடர்ச்சி மலை. Western Ghats are continuous and Eastern Ghats are not continuous. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியானது, கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியற்றது. Why? The Western Ghats are continuous and the Eastern Ghats are not continuous because all the east flowing rivers are the Mahanadi, Godavari, Krishna and Kaveri has its origin from the Western Ghats. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உருவாகுது. As the land slide from west to east, the water flows towards the eastern side and the water's speed dissected the continuous range into so many bits or so many parts. And at last it has its drain in the Bay of Bengal. கடைசியாக வந்து அது வங்காள விரிகுடா கடலில் கலந்துடுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகின்ற எல்லா ஆறுகளுமே கிழக்கு நோக்கி பாய்ந்து வர்றதால அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து டைசெக்ட் துண்டு துண்டாக அது பிரித்து விடுகின்றது. The Indian desert. Thar desert is the only desert in India. தார் பாலைவனம் தான் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பாலைவனம். தார் பாலைவனம் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பாலைவனம். It is in the Rajasthan state. 3/2 of the portion of Rajasthan is covered by that Thar desert. 3/2 ராஜஸ்தான் மாநிலத்தில் தார் டெசர்ட், தார் பாலைவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. It is also called as Great Indian Desert. The area is about 2 lakhs kilometers square. அந்த தார் டெசர்ட்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஆகும். It is a natural boundary for India from Pakistan. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள ஒரு இயற்கை அரணாக தார் டெசர்ட் விளங்குகின்றது. It is the 7th largest desert in the world. உலகத்தில் வந்து 7வது பெரிய பாலைவனம் இது. 2-3% of Rajasthan state it is occupied. இது வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 நிலப்பரப்பை இது ஆக்கிரமித்துள்ளது. The actual desert is called as Marustali. Next heading is the coastal plains. கடற்கரை சமவெளிகள். Here the west coastal plain, here the east coastal plain. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. இப்போ டிஸ்டிங்விஷன் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அது தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இதை கவனிச்சாலே நீங்களாக ஓனாகவே நீங்கள் வந்து இதை வந்து எழுத முடியும். ஓகே, the west coastal plains start from Rann of Kutch and reach up to Kanyakumari. Rann of Kutchiலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு கடற்கரை சமவெளி நீண்டுள்ளது. Like that, the Eastern Ghats extended from West Bengal to Kanyakumari. கிழக்கு கடற்கரை சமவெளியானது மேற்கு வங்கத்திலிருந்து
கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. லைக் தட் த வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் இஸ் நேரோ. மேற்கு கடற்கரை சமவெளி குறுகலானது. த ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் இஸ் பிராட் அண்ட் வைடு. கிழக்கு கடற்கரை சமவெளி பரந்தும் விரிந்தும் காணப்படுகிறது. தி நார்த்தன் பார்ட் ஆஃப் தி வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் இஸ் கால்ட் அஸ் கொங்கன் கோஸ்ட். இந்த பகுதிக்கு வந்து கொங்கண கடற்கரைன்னு பேரு. தி சதர்ன் பார்ட் ஆஃப் தி வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் இஸ் கால்ட் அஸ் மலபார் கோஸ்ட். இந்த பகுதிக்கு வந்து மலபார் கடற்கரை என்றும் இந்த பகுதிக்கு கொங்கண கடற்கரை என்று பெயர். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பக்கம் வந்துன்னு சொன்னாக்கா தி சவுத் பார்ட் ஆஃப் தி வெஸ்ட் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் இஸ் கால்ட் அஸ் தி கோரமண்டல் கோஸ்ட். இந்த கடற்கரைக்கு வந்து சோழமண்டல கடற்கரைன்னு பேரு. திஸ் இஸ் கால்ட் அஸ் நார்த்தன் சர்க்கார், வட சர்க்கார் அப்படின்னு பேரு. த பிக்கெஸ்ட் லேக் இன் தி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இஸ் கால்டு லேக் வேம்பநாடு. வேம்பநாடு அப்படிங்கிற ஏரி தான் இங்கே ரொம்ப பெரிய ஏரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புலிக்காட் இஸ் த பிக்கெஸ்ட் லேக். இங்கே பார்த்தீங்கன்னா புலிக்காட் ஏரி மிகப்பெரிய ஏரி. ஓகே, தென் ஐலாண்ட்ஸ். தெர் ஆர் ஐலாண்ட்ஸ் சச் as அந்தமான் நிக்கோபார் இன் தி பே ஆஃப் பெங்கால். வங்காள விரிகுடா கடலில் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்குது. அரேபியன் சீயில் பார்த்தீங்கன்னா லாக்ஷ்வீப் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவில் நிக்கோபார் தீவு வந்து பே ஆஃப் பெங்கால் அமைஞ்சிருக்கு. அரேபியன் சீயில் வந்து லட்சத்தீவுகள் அமைஞ்சிருக்கு. more or less around more than 500 islands are in the Andaman and Nicobar Islands. 500க்கு மேற்பட்ட தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அடங்கியிருக்கின்றது. போர்ட் பிளேர் இஸ் த கேபிட்டல் ஆஃப் Andaman and Nicobar Islands. Okay, the topmost point or the southernmost tip of the Andaman and Nicobar Island is called as Indira Point. அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய தென்கோடி முனைக்கு இந்திரா பாயிண்ட் அப்படின்னு பேரு. தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை 10-degree channel. Here this is the லாக்ஷ்வீப், லட்சத்தீவுகள் அப்படின்னு பேர் இருக்கு. There are only 27 islands are here. And the Lakshadweep is separated by 8-degree channel from Maldives. லட்சத்தீவுகள் வந்து 8-degree channel, அதுதான் வந்து மாலத்தீவிலிருந்து லட்சத்தீவுகளை பிரிக்கின்றது. Then drainage system. Drainage, what do you mean by drainage system? The land water run and at last final dry in the seas. நிலத்தடி நீரானது நிலத்திலிருந்து நீர்ப்பகுதியை செய்யறதுக்கு தான் drainage system அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகே, characteristics of Himalayan rivers. Characteristics of Himalayan rivers. Himalayan rivers are perennial. ஜீவ நதிகள் ஒன்று. All the 12 months for all over the year water is flowing in those rivers. The examples are Indus, Ganges and Brahmaputra. They are called as perennial rivers. They are used for navigation, irrigation, drinking water and all the needs of the human beings. மனிதனுடைய தேவைகள் எல்லாத்துக்குமே அது பயன்படுகின்றது. These rivers are long and wide. நீண்டும் பரந்தும் நீளமாகவும் காணப்படுகின்றது. They are perennial but unsuitable for hydroelectric power. நீர் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு இந்த ஆறுகள் வந்து பயன்படுவது இல்லை. ஓகே, here the peninsular rivers மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. Here Narmada and Tabadi. West flowing rivers are Narmada and Tabadi. East flowing rivers are Mahanadi, Godavari, Krishna and Kaveri. The characteristics of peninsular rivers, they are west flowing and east flowing. West flowing rivers are Mahanadi, Godavari, Krishna, Kaveri. East flowing rivers are Mahanadi, Godavari, Krishna, Kaveri. West flowing rivers are Narmada and Tabadi. The characteristics, they are have their origins in the Western Ghats. மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அது உற்பத்தி ஆகுது. ஷார்ட் அண்ட் நேரோ, ரொம்ப நீளம் கம்மியானது, குறுகலான ஆறுகள் அது. they are நான் பெரனியல், ஜீவ நதிகள் அல்ல, வற்றக்கூடிய ஆறுகள். சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், நீர் மின்சாரம் தயாரிக்க இந்த ஆறுகள் பயன்படுகிறது. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன், அதாவது நீர் போக்குவரத்திற்கு வந்து இந்த ஆறுகள் பயன்படுவதில்லை. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், with this we can conclude the lesson. I think most of you observe and grasp the 1 mark, 2 mark
and the importance of Himalayas. 5 more questions and the answer also. Okay, dear students, wish you all the best. See you, bye bye from your AR.